கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிற மனிதனுடைய பேர் ஆண்டவரின் வளர்ப்பு தந்தையான யோசேப்பு ஆகும். திருமறையிலே உண்மையாகவே 3 யோசேப்புகளை குறித்து திருமறையிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. ஒன்று ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட ஒரு யோசேப்பு, இரண்டாவதாக ஆண்டவரின் வளர்ப்பு தந்தையான யோசேப்பு, மூன்றாவதாக ஆண்டவரை அடக்கம் பண்ணின அந்த மனிதர்களில் ஒருவனான யோசேப்பு. அங்கே மத்தேயு 1:19 உங்களுக்காக வாசிக்கிறேன். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாகியிருந்தான் என்று வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. இந்த யோசேப்பினிடத்திலிருந்து 3 குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவதாக, யோசேப்பு நீதிமானாயிருந்தார். நீதிமான் என்று சொன்னால் உண்மையாகவே ஆண்டவரின் பார்வையிலே நீதிமானாயிருந்தார். இன்றைக்கு அநேகர் மனிதர்களுக்கு முன்பாக நீதிமானாயிருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய நீதி கந்தையாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அந்த நீதியினால் தான் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நீதிமான் என்றால் என்ன? ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாம் செம்மையாய் இருக்க வேண்டும். ஆண்டவரின் பார்வையிலே நாம் செம்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே நாம் செம்மை உள்ளவர்களாய் மாற நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, இந்த யோசேப்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன? மத்தேயு 1:19 சொல்கிறது, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். ஒரு நீதிமானுடைய சுவாபம் என்ன? பிறரை அவமானப்படுத்த அவர்கள் மனதில்லாதவர்கள். இந்நாட்களிலே பிறரை அவமானப்படுத்துவது பலருக்கு வழக்கமாக அது காணப்பட்டு விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே பிறரை குறித்து நான் பேச ஆரம்பித்தால், இது உண்மையா? இதனாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுமா? இது தேவ சித்தமா? அல்லது என்று பல காரியங்களை நமக்குள்ளே அலசி பார்த்து நாம் நம்முடைய நாவுகளை திறக்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு பிறரை அவமானப்படுத்துகிறது பலருக்கு பழக்கமாய் மாறிவிட்டது. சிலர் அறிந்து செய்கிறார்கள், சிலர் அறியாமல் செய்கிறார்கள், சிலர் தெரிந்தும் அதிலிருந்து விடுதலை பெற முடியாத அளவிற்கு அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜீவியத்தில் இந்த காரியத்தில் விழிப்பாயிருக்க அழைக்கப்படுகிறோம். அயலானுக்கு மேல் சொல்லப்படுகிற நிந்தையான வார்த்தையை அவன் எடுக்காத ஒரு மனிதனாக நானும் நீங்களும் வாழ அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, மூன்றாவதாக, இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படுதல் காணப்பட்டது. தன்னுடைய மனைவியை குறித்து ஐயம் ஏற்பட்டது. அதே சமயத்திலே மத்தேயு 2 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே 22 அங்கே போக பயந்தான். சந்தேகம், பயம் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அல்லது ஆலோசனைகளுக்கு அல்லது சொப்பனத்தின் மூலமாய் தூதன் மூலமாய் கட்டளையிட்ட காரியங்களுக்கு அவன் கீழ்ப்படிந்து அதற்கு அவன் முன்னேறுகிறான். ஆகவே முதலாவது நீதிமான், இரண்டாவது அவமானப்படுத்த துணிவில்லாதவன், மூன்றாவதாக அவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படுதல் காணப்பட்டது. மத்தேயு நற்செய்தி நூல் 1 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 1 24 சொல்கிறது, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அங்கே மத்தேயு 1:24-25 நான் வாசித்தேன். அதில் கீழ்ப்படுதலை நாம் காண முடிகிறது. முதலாவது, கட்டளையிடப்படியே அவன் கீழ்ப்படிந்து மனைவியை சேர்த்து கொண்டான். அவளை, அந்த குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான். அந்த பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிட்டான். நீங்கள் லூக்கா நற்செய்தி நூல் 1 எடுத்து பாருங்கள். இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்லவில்லை, உன் மகனுக்கு அங்கே இயேசு என்று பெயரிடுவாயாக என்று. ஆனால் மரியாளோடு தூதன் பேசும்போதுதான் அங்கு தெளிவாய் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அங்கே லூக்கா 1:31 இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய்,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டது. அப்படியே கீழ்ப்படிந்தார். மத்தேயு நற்செய்தி நூலிலே 2ஆம் அதிகாரத்தை வாசித்தால் 1 எப்படி கீழ்ப்படிந்தானோ அதே போல எகிப்துக்கு போகவும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். எகிப்திலிருந்து திரும்ப வருவதிலும் அவன் கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். யோசேப்பை போல நீதிமானா? யோசேப்பை போல பிறரை அவமானப்படுத்த மனதில்லாமல் இருக்கிறோமா? யோசேப்பை போல கீழ்ப்படுகிறோமா? நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் வளர்ப்பு தந்தையான இந்த அருமையான யோசேப்பை போல நாங்கள் நீதிமானாகவும் பிறரை அவமானப்படுத்த மனதில்லாத அந்த நல்ல வாழ்க்கை வாழவும் கீழ்ப்படுதல் உள்ள ஒரு ஜீவியத்தில் முன்னேறி செல்லும் உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.